இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் நான் என்ன வேலைலாம் பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றி இந்த vlogல நான் காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா இந்த உடனே நம்ம எப்பயும் வழக்கம் போல் பண்ணுற அந்த காஃபி பண்ணி குடிச்சாச்சு. ஸோ அடுத்ததாக இன்றைக்கி வந்து நான் எப்பயுமே வீக்கெண்ட்ஸில் நான் நிறைய vlogல சொல்லியிருக்கேன். வீக்கெண்ட்ஸ்னாலே நான் வந்து நம்ம ஊர் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செஞ்சு சாப்பிட்றது எங்களோட வழக்கம். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து எதுவும் பெருசாக பிரேக்ஃபாஸ்ட் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. அதனால நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா நான் டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நிறைய இதில். ஸோ இன்றைக்கி என்னோட டயட் பிரகாரம் நான் வந்து ஏதாவது ஒரு ஸ்மூதி பண்ணி சாப்பிட்றது வழக்கம். ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஹெல்த்தியான சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஒரு ஸ்மூதி செய்ய போகிறேன். ஸோ அவ்வளோதான் அது பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியில் எங்களுக்கு வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக இன்றைக்கி வீக்கெண்ட் அப்படின்றனால நான்வெஜ் செஞ்சே ஆகணுங்க. அது ஒரு மேண்டேட்ரி மாதிரி எங்கள் வீட்டில். சப்போஸ் தப்பி தவறி நான் வந்து வெளியில் போயிட்டு வந்திருக்கோம், டைம் இல்லை அப்படின்ட்டு வெஜ்ஜு செஞ்சேன், அவ்வளோதான் ஹஸ்பண்ட் வந்து முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துப்பாரு. ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக வீக்கெண்ட்னாலே நான்வெஜ் இருக்கணும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு நான்வெஜ் செய்வேன். கட்டாயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி தான் ஒரு ரெசிபி செஞ்சு காட்டுவேன். ஸோ அதெல்லாமே நான் வெளியில் போனதுக்கப்புறம் தான் பிளான் பண்ண போகிறேன் என்ன செய்யலாம் அப்படின்றத. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மூதி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூத்தி நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ நான் டயட் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ என்னோட டயட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தியான ஸ்மூத்தி வந்து இன்க்ளூட் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பர் ஸ்மூத்தின்லாம் சொல்ல முடியாது, பட் கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க, அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் பாருங்கள் என்னோடய ஃபுட் ப்ராசஸரோட ஜாரில் தான் நான் இதை பண்ண போகிறேன். இது வந்து நல்லா ஒரு 2-3 பேர்த்துக்கான ஸ்மூத்தி வந்து இதில் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ அதுக்கு என்னெல்லாம் தேவை, என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்மூத்தியில் வந்து டேட்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்க போகிறேன். ஸோ டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுகர் சேர்க்காத நேச்சுரல் டேட்ஸ். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், உங்களுக்கு மார்க்கெட்ஸில் கிடைக்கும். இது பேர் வந்து மெஜால் டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே இதில் வந்து சுகர் சேர்த்துருக்க மாட்டாங்க, நேச்சுரலான ஒரு டேட்ஸ். ஸோ இதிலேருந்து நான் ஒரு 2 டேட்ஸ் சேர்த்துக்க போகிறேன். ஒரு கப்புக்கு நம்ம 2 டேட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 பேர்த்துக்கு பண்ணுறதுனால 4 டேட்ஸ் சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக லோ ஃபேட் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ்க்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இந்த டேட்ஸில் வந்து நம்ம யூஸ்வலாக பெரிஸ் சேர்ப்போம், அதாவது ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸ், பிளாக்பெரி அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது வந்து வெயிட் லாஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது சாப்பிட்றதுல. ஸோ ஆனால் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் சேர்க்க போகிறேன். எதுக்காண்டி இதை சேர்க்குறேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப தோப்பாக இருக்குது, வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலாக சாப்பிட முடியல அது. ஸோ அதனால் இதை அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்மூதியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா. ப்ளஸ் வந்து இது நம்மளுக்கு உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி மாதுளம்பழம் சேர்த்துக்கிட்டோம் நம்மளோட டயட்டில் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து மாதுளம்பழம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம அடிச்சுக்க போகிறோம், அப்புறமா மிச்ச பொருள்லாம் சேர்த்துக்கலாம். என்னோடய ஃபுட் ப்ராசஸர் பற்றின டெமோ வீடியோ வந்து ஏற்கனவே நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அரைச்சாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டோம் அப்படின்னா டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா அரைப்பட்டுரும். இப்போ அடுத்ததான் மிச்ச பொருளாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததான் இந்த ஸ்மூதியில் நான் வாழைப்பழம் சேர்த்துக்க போகிறேன். வாழைப்பழம் நீங்கள் எப்பயுமே ஸ்மூத்திக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது டயட் ஃபாலோ பண்ணுறப்போ ரொம்ப பழுக்காத பழமாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா பழுத்த பழத்தில் ரொம்ப சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி, ரொம்ப புளியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பழம்லாம் சேர்க்காதீங்க. அது வந்து ரொம்ப சுகராக இருக்கும், உங்களுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி நல்லா காயாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சுகர் லெவல் கம்மியாக இருக்கும், ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பார்ட் சாப்பிட்டுட்டு இதை நம்ம கீழே டிஸ்போஸ் பண்ணுறது தான் நம்மளோட வழக்கம் இல்லையா. பட் கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. இதில் ஒட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து சாப்பிட பாருங்கள். இப்போ ஸ்மூத்தியில் சேர்க்குறதா இருந்தாலும் அதை வந்து ஸ்க்ரேப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வாழைப்பழத்தை விட இதில் இருக்க விட்டமின்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் இதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நல்லா ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு மிச்ச பாட்டை வந்து நம்ம கீழே டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததை நான் பாருங்கள் பாலாக்கீரை எடுத்திருக்கேன். இது வந்து இங்கே ஸ்பினாச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் ஸ்மூத்தி வந்து கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு டேஸ்ட் கம்மியாக இருக்கும், பட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இது வந்து சேர்த்துக்கோங்க.
இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் சேர்க்குறேன். இந்த 2 சீட்ஸுமே நீங்கள் டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா பால் நான் சேர்க்க போகிறேன். இது வந்து நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்சின பால். இப்போ எல்லா பொருளுமே நம்ம இதில் சேர்த்தாச்சு. கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். அது அளவு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை வந்து நம்ம அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், என்னோட சிம்பிளான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நான் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபில்லிங்காக இருக்குங்க. இது சாப்பிட்டாலே போதும், வேறு எதுவும் உங்களுக்கு தேவைப்படாது. தேவைப்பட்டுச்சுன்னா ஏதாவது ஒரு போர்ஷன் ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததை நம்ம வந்து மித்த வேலையெல்லாம் பார்க்க போகிறோம். இதை சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்றதை பார்க்கலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததாக ஒரு சின்ன வேலையாக நாங்கள் வெளியில் கிளம்புறோம். எங்கள் காருக்கு வந்து என்சிடி செக்அப் காண்டி பண்ண வந்திருக்கோம். என்ன என்சிடி முடிச்சாச்சா? ஆமாம், என்சிடி முடிஞ்சு. சூப்பர். வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லையா? அடுத்து 1 வருஷத்துக்கு பர்மிட் கொடுத்துட்டாங்க. சூப்பர். ஓகே, ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உனக்கு ஒரு காஃபி ட்ரீட். காஃபி ட்ரீட்டா? ஆமாம், எனக்கு காடை பிரியாணி இன்னைக்கு நைட்டு. எனக்கு காஃபியும் உங்களுக்கு காடை பிரியாணியா? நல்லா இருக்கு. இப்போ என்சிடி முடிச்சதுக்கப்புறமா ஷாப்பிங் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கேன். இந்த வீக்குக்கு தேவையான காய்கறி க்ராசரிஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி சமைக்கிறதுக்கு தேவையான காடை சிக்கன் எல்லாமே வாங்கிக்க போகிறேன். இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீக்லி ஷாப்பிங்கை நான் எல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ நிறைய பழம் வாங்கியிருக்கேன். காய்கறி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி வச்சாச்சு. இப்போ பழம் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வச்சுட்ருக்கேன். பழம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பயுமே நல்லது உடம்புக்கு. இப்போ நிறைய ஜங்க் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறையா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லது, வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா வாழைப்பழம் வாங்கியிருக்கேன் ஸ்மூதிஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்காண்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஆப்பிள், எல்லா ஃப்ரூட்ஸுமே ஆர்கானிக் தான் நான் வாங்கியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆர்கானிக் வாங்கினோன்னா அதுவும் கொஞ்சம் நல்லது இல்லையா? ஸோ அதனால் நிறைய ஆப்பிள்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சமைக்கிறதும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கேன் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டு. காடை பிரியாணி தாங்க பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். காடை பிடிக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ காடை எல்லாத்தையும் நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சாச்சு. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10 நிமிஷமாவது ஊறட்டும் மஞ்சத்தூள் போட்டு. அதுக்கப்புறமா நான் வந்து என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன்னா பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பாஸ்மதி அரிசியும் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ காடை வந்து நான் ஒரு 800 கிராம் கிட்ட நான் வாங்கியிருக்கேன். ஸோ 2 பாக்ஸ் வந்து 800 கிராம் இருந்தது. ஸோ நான் இன்னைக்கு அரிசி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு சேர்க்க போகிறேன். நீங்கள் சரிக்கு சரி சேர்க்கலாம், இல்லாட்டி காடை கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் அரிசி கொஞ்சம் கம்மியாகவும் கூட நீங்கள் சேர்க்கலாம். பட் மீட் எப்பயுமே நிறையா இருந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் காடை வந்து இன்னைக்கு முழுசாக சேர்த்து தான் பண்ண போகிறேன். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நம்ம ஊற வச்சுருக்கோம். அடுத்ததான் என்னெல்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 65 பண்ணுறதுக்கு எல்லா மசாலாவும் சேர்த்து நான் சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிட்டேன். இந்த ரெசிப்பியும் தனியாக சேனலில் இருக்குது, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான எல்லாமே நான் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிறோம். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 7 பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு இஞ்சி, எவ்வளோ பூண்டு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு இஞ்சியும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புதினாவும்
கொத்தமல்லியும் நான் வச்சுருக்கேன். இது போக கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் ஒரு மசாலா. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு 7லேருந்து 8 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 8லேருந்து 9 பீஸ் கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, இஞ்சி இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கை அளவுக்கு நான் வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதே அதோடு சேர்த்துட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு மிச்ச பொருள்லாம் அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக புதினா கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா கோர்ஸாக அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ அடுத்ததாக 65 நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒவ்வொரு பீஸாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு நான் நல்ல ஒரு கனமான பெரிய பாத்திரம் எடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் வரும். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் வந்து நான் வீட்டிலே காய்ச்சின நெய் தான், போன விலாகில் காட்டியிருக்கேன். அந்த விலாகோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்ததை தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, அப்புறமா 4-5 பீஸ் கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் நான் வதக்கியிருக்கேன். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவையும் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அது வந்து வறுப்படணும். லேசாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வறுப்பட்டுரும். இதை வந்து ஒரு 1 நிமிஷம் வதக்கிட்டு அடுத்ததாக நம்ம மிச்ச பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1 டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை லேசாக ஒரு வாட்டி கிளறிட்டு நம்ம கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்க காடையை சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி வச்சுருக்க காடையை நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 800 கிராம்ஸ் இருக்குது இந்த காடை. நான் முழுசாக தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் வந்து காடை நல்லா உங்களுக்கு வதங்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1-2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், காடை கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொருளும் நம்ம சேர்த்தாச்சு. நல்லா அதை வந்து கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த கிளாஸில் தான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதிலே வந்து தண்ணியும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ்க்கு வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஏன்னா நம்ம 1/2 மணி நேரம் அரிசியும் ஊற வச்சுருக்கோம். இப்போ மெஷர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலான்னு நீங்கள் தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஊற வச்சுருக்க அரிசியில் கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்துட்டு பார்த்து மெதுவாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ நான் எப்படி குக் பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா அதை வந்து ஓப்பனில் வச்சுட்டு நல்லா அரிசியில் தண்ணிலாம் வற்றி வர வரைக்கும் நான் குக் பண்ண போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா வற்றி வந்திருக்கு. தண்ணி வற்றினதுக்கப்புறமா தான் நான் தம்மில் போட போகிறேன். இப்போ வந்து அரிசி ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை மேலாப்பில் தூவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு துணி மேலே போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறமா வெயிட்டான ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி வந்து நம்ம தம்மில் வச்சாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பிள் மெத்தட் தான். ஜஸ்ட் அதோட மூடி போட்டுட்டு துணி வச்சுருக்கேன் மேலே. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி வெயிட்டான ஏதாவது ஒரு திங் நீங்கள் மேலே வச்சுக்கலாம். ஏதோ நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கூட வச்சுக்கலாம், இல்லாட்டி இது மாதிரி வெயிட்டான கல் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு 20 to 25 மினிட்ஸ் தம்மில் வைக்க போகிறோம்.
இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான தீ உங்கள் அடுப்பில் ஏதோ அதில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லை ஸ்டில் உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே ஒரு தோசை தவா வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சுட்டிங்கனாலும் உங்களுக்கு சுத்தமாக அடி பிடிக்காது. பட் என்னோட பேன் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும், திக் பாட்டம் உள்ளது. ஸோ அதனால் இது சுத்தமாக அடி பிடிக்காது. அதனால் நான் டேரெக்டாக அடுப்பில் வச்சுருக்கேன், சிம்மில் வச்சுருக்கோம். இது ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம். சூப்பரான டேஸ்டான பிரியாணி நமக்கு ரெடியாக இருக்கும். இப்போ பிரியாணி வந்து தம்மில் இருந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக்காகி வந்திருக்குன்ட்டு. ஒரு ஷார்ப்பான கரண்டி எடுத்து மெதுவாக அதை வந்து கிளறி விட்டுக்கலாம். அரிசி உடையாமல் மெதுவாக அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அருமையாக இருக்குது, அருமையாக சூப்பர். பிரியாணி சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஹோட்டல் பிரியாணிலாம் தூக்கி சாப்பிட்டும் போது ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ஃபோட்டோஸ் வந்து அனுப்புங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், திருப்தியாக சாப்பிடுங்க. நான் ஏன் சொல்லி கொஞ்சம் பார்க்குறேன், நீ கண்டினியூ பண்ண சுஜி. சூப்பராக பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. 2 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். ஸோ இதே டெக்னிக்ஸ் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரியாணி உங்களுக்கு அடி பிடிக்காமல் உதிரியாக சூப்பராக வரும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வேணும்னா சிக்கனில் கூட பண்ணலாம். ஆனால் வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லா ரெசிபீஸுமே ஏற்கனவே சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள் பிரியாணி கூட இருக்குது. எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த vlog வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகுது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் என்னோட மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி வைங்க, நான் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுவேன். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு அதை ஃபீட்பேக் சொல்கிறத கேட்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சுஜீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs ரெசிபிஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.